Greetings aspirants, welcome to Kadike Academy. நான் முருகன். இன்னொரு few days இருக்கு நீட் 2025 எக்ஸாம் எழுதுறதுக்கு. இந்த நேரத்தில் ஃபேமிலிஸ் ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை நான் ரிவைஸ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன். ஸோ என்னால் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிஸை நான் கரெக்டாக ரிவைஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரொம்ப குறைவான நேரத்தில் இந்த ஃபேமிலிஸை குயிக்காக ரிவைஸ் பண்ணுறது எப்படி, இதுலேருந்து எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். கொஸ்டின் மேக்ஸிமம் 2 விஷயத்துலேருந்து கேட்கலாம். ஒன்று ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா அதனுடைய ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பாக 2025ல் இந்த 2 விஷயத்துலேருந்து தான் ஃபேமிலிஸ்லேருந்து கொஸ்டின் வரப்போகுது. தேர்டாக நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நமக்கு ப்ரிசைஸாக எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கல. எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இந்த ஃபேமிலிஸ்னுடைய அந்த ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம இப்போது ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் மால்வேசிக்கான ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது பார்த்துருங்க. இப்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸை பார்க்கலாம். இங்கே நம்ம க்ரூசிஃபெரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியை பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இது பிரசிகேசியன்னு சொல்லுவோம், ஆர் மஸ்டர்ட் ஃபேமிலின்னு சொல்லுவோம். சரி, இதனுடைய ஹேபிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆனுவலாகவும் இருக்கும், பெரினியலாக இருக்கும், மோஸ்ட்லி ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்ட்ரோப்ஸாக தான் இருக்கும். சிம்பிளாக சொன்னால் கடுகு தாவரங்கள் நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த பிளான்ட்ஸ்னுடைய ரூட்ஸ் இது ஒரு டேப் ரூட் சிஸ்டம். டேப் ரூட்னாவே நம்ம மஸ்டர்டுன்னு சொல்லிட்டு மார்ஃபாலஜியில் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஹைப்போகொட்டைல் மட்டும் ஸ்வேலனாக இருக்கும். எக்ஸாம்பிள் ரேடிஷ் அண்ட் டொர்னிப்பில் நம்ம பார்ப்போம். அப்போ ரேடிஷ் டொர்னிப்லாம் இந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஸ்டெம்முன்னு சொல்லும்போது இது ஒரு எரெக்ட் ஆரி ஹெர்பேசியஸ் தான், ஏன்னா சிறு தாவரமாக தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது சல்ஃபர் ஸ்மெல்லிங். ஸோ இந்த வுட்டில் அந்த பிளான்ட்னுடைய ஸ்டெம்மில் சல்ஃபர் ஸ்மெல்லிங் இருக்கும். சரி, லீவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் லீஃப். ஆல்டர்னேட்டில் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். ஸோ ஆல்டர்னேட் எஸ்டிவேஷன் ஃபைலோடாக்சியில் நம்ம மஸ்டர்டை நம்ம பார்க்கணும். அண்ட் ரேர்லி தான் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஸ்டிப்யூலஸ் இருக்காது அண்ட் ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும். நான் சொல்கிறது லீவ்ஸில். ஓகே, ரைட். அடுத்து ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இதை நடத்தும் போது உங்களுக்கு நான் பிரசிகேசியை மால்வேசியோட கம்பேர் பண்ணியும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரசிகேசியனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிமோஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெசிமோஸ். ஓகே, ஸோ இங்கே சைமோஸ். ஸோ மால்வேசியில் சைமோஸ், பிரசிகேசியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிமோஸ். ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது 4-5 ஃபேமிலிஸ் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி லெக்யூமினேசியா ஃபேபேசி ஃபேமிலி நம்மளுடைய என்சிஆர்டி புக்கில் இருக்குது. இதை நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்போ இன்ஃப்ளோரசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 5 ஃபேமிலிஸ்னுடைய இன்ஃப்ளோரசன்ஸையும் ஒன்றா பாருங்கள். அப்படி கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த ஃபேமிலியில் சிமிலரான இன்ஃப்ளோரசன்ஸ் இருக்குது, எதுலலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கம்பேர் பண்ணி படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃப்ளவரை பற்றி பேசணும் அப்படின்னா பிரசிகேசி ஃபேமிலியினுடைய ஃப்ளவர் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈப்ராக்டியேட். ஸோ பிராக்டியேட் இருக்காது. அண்ட் பெடிசில் இருக்கும். அண்ட் ஹெர்மோப்ரோடைட்னா செக்ஸஸ் ஆர் நாட் டிஃப்ரெண்ட்னு படிச்சிருப்போம். ஸோ பைசெக்சுவல். அண்ட் ஆக்டினோமார்பிக். எஸ், நம்ம இந்த இடத்துல சிமெண்ட்ரி ஆக்டினோமார்பிக் எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் மார்ஃபாலஜியில் பார்த்துருப்போம். அண்ட் ரொம்ப ரேர்லியாக தான் ஜைகோமார்பிக் இருக்கும். சரி, ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்ஸ்லையும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். எஸ், மஸ்டர்டில் ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அண்ட் டெட்ராமெரஸ் அப்படின்னு சொல்லுவோம், கம்ப்ளீட்டான ஃப்ளவர். பட் ரொம்ப முக்கியமானது இதுதான், சிமெண்ட்ரி ரொம்ப முக்கியம். அண்ட் எந்த மாதிரியான ஃப்ளவர், ஹைப்போகைனஸா, எபிகைனஸா, பெரிகைனஸான்னு. ஓகே, ரைட். ஸோ ஃப்ளவர் பார்த்தாச்சு. அடுத்து கேலக்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிசெப்பலஸ். எஸ், நம்ம செப்பல்ஸ் இந்த இடத்துல யுனைட்டடாக இருக்காமல் தனித்தனியாக இருக்கும். அண்ட் இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன். நம்ம இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷனில் என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்டர்ட் இருக்கும். அடுத்து கொரோலா. ஸோ கொரோலா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பெட்டல்ஸ் இருக்குது. எஸ், அதுவும் பாலிபெட்டாலஸ் தான். பட் என்னென்னா இந்த இடத்துல லாங் கிளவுட் அண்ட் வேல்வேட் ஏஸ்டிவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொரோலாவில் வேல்வேட் ஏஸ்டிவேஷன் இருக்குது, கேலக்ஸில் இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன் இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பிரசிகேசி ஃபேமிலியை பற்றி. ரைட். ஆண்ட்ரிஷியமில் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நீங்கள் மால்வேசியினுடைய ஆண்ட்ரிஷியம் பார்த்தீங்கன்னா நியூமரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுவே பிரசிகேசியில் 6 ஸ்டேமன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 6 ஸ்டேமன்ஸும் இங்கே யூனிக்காக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெட்ரா டைனமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வேர்ல்ஸாக இருக்கும். அந்த டெட்ரா டைனமஸ்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அது பிரசிகேசி ஃபேமிலியினுடைய ஆண்ட்ரீஷியம்னுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 6 மொத்தம், ஆனால் 2 வேர்ல்ஸாக இருக்கும். அதில் 2 வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அவுட்டரில் இருக்கும், வெளியில் இருக்கும். அண்ட் 4 வந்து இன்னரில் இருக்கும். தே ஆர் வெரி லாங். ஸோ அவுட்டர் 2 ஷார்ட் அண்ட் இன்னர் 4 லாங் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். ஸோ ஃபைனலாக பாலியாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோர் தென் அதிகமாக இருக்கிறதால பாலியாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து நம்ம சிம்பிளாக கொடுத்துருப்போம் மோனோடல்ஃபஸ் எபிபெட்டாலஸ்ன்னு சொல்லியிருப்போம் மால்வேசியில். இப்போ இந்த இடத்துல பிரசிகேசியில் வந்து பார்த்திங்கன்னா கைனீஷியம் பார்த்துடலாம். கைனீஷியம் அப்படின்றது பைகார்பலரி. ஸோ தெர் ஆர் 2 கார்பல்ஸ் அண்ட் சின்கார்பஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய என்சிஆர்டி புக்லேயே பிரசிகேசிக்கான ஃபேமிலிக்கு வந்து டயக்ராமும் இருக்குது, ஃப்ளோரல் டயக்ராமும் இருக்குது, ஃப்ளோரல் ஃபார்முலாவும் இருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ யூனிலோக்குலார், ஸோ சிங்கிள் லோக்யூல் இருக்கும் அண்ட் பைலோக்குலாராக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபால்ஸ் செப்டம் ஃபார்ம் ஆகும், நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாசன்டேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிளாசன்டேஷனில் இந்த ஃபால்ஸ் செப்டம் ஃபார்ம் ஆகிற பிளாசன்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து மஸ்டர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேரெவர் யூ சி தி மஸ்டர்ட், ஸோ ஜஸ்ட் அப்ளை தி ஃபேமிலி, அவ்வளோதான். ஓகே, தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாசன்டேஷன் வந்து இந்த பெரைட்டல்னே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பெரைட்டல் பிளாசன்டேஷனில் மஸ்டர்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்போம், கரெக்ட். அண்ட் இந்த இடத்துல ஸ்டைல் இதெல்லாம் தேவையில்லை, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஓவரி வந்து சுப்பீரியர் ஓவரி. அப்போ நமக்கு சுப்பீரியர் ஓவரி எந்த ஃப்ளவரில் இருக்கும்? ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ் அண்ட் ஆஃப் இன்ஃபீரியர். ஸோ நீங்கள் எபிகைனஸ் எந்த ஃப்ளவரில் நம்ம இதை பார்ப்போம்னு ஞாபகம் வச்சுக்கணும். சுப்பீரியர் ஓவரி அப்படின்றது அந்த சுப்பீரியர் ஓவரிக்கு மஸ்டர்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க, போய் பாருங்கள். ஓகே, ரைட். இங்கே ஃப்ரூட்டு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 ஃபேமிலியினுடைய ஃப்ரூட்டையும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லொக்கலிசீடியல் அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது சீசோ கார்ஃபிக்ன்றது மால்வேசியில் படிச்சிருப்போம். பிரசிகேசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து டீசென்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வெடிஞ்ச மாதிரி இருக்கும் இது. அண்ட் சீட்ஸ் வந்து எக்ஸால்புமினஸ், அதாவது இந்த இடத்துல எண்டோஸ்போம் இருக்காது. பட் இங்கேயும் வந்து எக்ஸால்புமினஸாகவும் இருக்கும், எண்டோஸ்போமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே படிக்கும்போது மால்வேசியை பிரசிகேசியோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரசிகேசி ஃபேமிலியினுடைய ஃப்ளோரல் ஃபார்முலா. இது ஒன்றும் நான் வந்து தனியாக ஒன்றும் எடுக்கலை. ஸோ நம்மளுடைய என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய அதே ஃப்ளோரல் டயக்ராம் தான், நல்லா உத்து பார்த்துக்குங்க. அதில் வந்து 4 பெட்டல்ஸ் இருக்கும் அண்ட் 4 செப்பல்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் பார்க்கும்போது ஆண்ட்ரீஷியம் வந்து பாலியாண்ட்ரஸ்ன்னு படித்தோம். 2 வெளியில் பெருசாக இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக இருக்கும், இங்கே 4 உள்ளே இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது வந்து பிரசிகேசி ஃபேமிலியினுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சுன்னு அது எந்த ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருப்பாங்க ஈப்ராக்டியேட், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல் அண்ட் கேலஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கொரோலா வந்து 2+2 அண்ட் கேலக்ஸ் அப்படின்றது 2 வேர்ல்ஸ் நம்ம சொல்லியிருப்போம், 4 இருக்கும். ஆண்ட்ரீஷியம் வந்து தான் 2+4, 2 வெளியில் இருக்குது, 4 உள்ளே இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் சுப்பீரியர் ஓவரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சுப்பீரியர் ஓவரி. கைனீஷியத்துக்கு கீழே லைன் கொடுத்துருப்பாங்க, அது 2 தான், பைலோக்குலார் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா, ரைட். இது வந்து அதனுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இது சிம்பிளான சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப பரிச்சயமான ரேடிஷாக இருக்கட்டும், கேபேஜாக இருக்கட்டும், இதனுடைய பைனாமியல் நேம்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரசிகேசி ஃபேமிலி. ஏன்னா நம்ம வந்து கடுகு எண்ணெய் அப்படின்னு நிறைய இடத்துல படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதனால் பிரசிகா கேம்பஸ்ட்ரிஸ் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஆஸ்துமாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு, ப்ரான்கைட்டிஸ், ஃபீவரை ட்ரீட் பண்ணுறதுக்கான இந்த ரோரிப்பா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட். ஓகேவா, அண்ட் ஐபரிஸ் அமரா, இதெல்லாமே வந்து தே ஆர் மெடிசினல் பிளான்ட்ஸ், பிலாங்ஸ் டு திஸ் ஃபேமிலி. ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பைடர் ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சீலம். இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வரும்னு நான் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ப்ரிசைஸாக இந்த ஃபேமிலியில் அதிக பரிச்சயமான நேம்ஸை தான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். அதனால் இதே அப்படியே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேண்டி டஃப்ட்னு சொல்லக்கூடிய